எப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ரிஜெக்ஷனை தடுப்பதற்காக ஸ்டெம் செல் தெரப்பி உபயோகப்படுகிறதோ, அதே மாதிரி மற்ற உறுப்புகள், உதாரணமாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற உறுப்புகள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்பொழுது கூட யாரிடமிருந்து அந்த உறுப்புகளை எடுக்கிறாங்களோ அவர்களிடமிருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதை இந்த ரிசிபியன்ட் அவர்களுக்கு முன்கூட்டி ஒரு டோஸும் அதற்கு பிறகு டிரான்ஸ்பிளான்ட் முடிந்த பிறகு ஒரு டோஸும் கொடுத்து இதை லாங் டேர்ம் ரிஜெக்ஷனிலிருந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்பொழுது ஆராய்ச்சி நிலையில் இருந்தாலும் ஒவ்வொன்றாக இது பிற்காலத்தில் பயனுக்கு வரும். ஏற்கனவே இதே மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யும் பொழுது அந்த பேஷண்ட்ஸுக்கு ரிஜெக்ஷன் ஏற்படுது. அந்த ரிஜெக்ஷனை தடுப்பதற்கு அமெரிக்கன் FDA ஒரு ஸ்டெம் செல் தெரப்பியை அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். அதாவது டிசம்பர் 2024 இது மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்த பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்டு ரெசிஸ்டன்ட் கிராஃப்ட் வெசஸ் ஹோஸ்ட் டிசீஸ் இந்த ரிஜெக்ஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது அதனை தடுப்பதற்கு போன் மேரோவிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த டிசீஸ் வந்தவர்களுக்கு ஸ்டீராய்டு தான் ட்ரீட்மெண்ட்டே. அந்த ஸ்டீராய்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவர்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டினுடைய காம்ப்ளிகேஷன்ஸுக்கு ஸ்டீராய்ட்ஸ் ஃபெயில் ஆகும்பொழுது இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அவர்களுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி அதனை US FDA தற்பொழுது அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நமது இந்திய அரசாங்கம் மூலமாக 6 வகையான வியாதிகளுக்கு ஏற்கனவே அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம்.